Hello friends, இன்னைக்கு கோகனட் பர்பி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: துருவின தேங்காய் 1 கப், ரவை 1/4 கப், முந்திரி பருப்பு, நெய், ஏலக்காய் பொடி, சர்க்கரை 1/2 கப். இப்போ ஒரு வெறும் வாணலியில் தேங்காயும் ரவையும் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. செவக்க வறுத்துக்கோங்க. பாருங்க, நல்லா செவக்க வறுத்தாச்சு. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் அந்த வறுத்ததை ஒரு ரவுண்ட் அடிச்சுக்கோங்க. பாருங்க, லைட்டாக ஒரு ரவுண்டு விட்டுருக்கேன், கொஞ்சம் நைஸாக இருக்கு. இப்போ சர்க்கரை பாகு ரெடி பண்ணலாம். ஒரு வாணலி எடுத்துக்கோங்க. அதில் அந்த 1/2 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 3/4 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. சர்க்கரை நல்லா கரையட்டும். இப்போ சர்க்கரை கரைஞ்சிட்ருக்கு. அந்த டயத்தில் ஒரு பிளேட்டில் நல்லா நெய் தடவி வச்சுக்கோங்க. இதில் தான் நம்ம கோகனட் பர்பி பண்ணி போட போகிறோம். இது எதுக்குன்னா ஒரு தட்டில் ஒட்டாமல் வர்றதுக்காக இது பண்ணுறோம். பாருங்கள், சர்க்கரை பாகு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ சர்க்கரை பாகு பக்குவம் வந்துச்சான்னு பார்க்குறதுக்கு ஒரு பிளேட்டில் ஒரு ட்ராப் விட்டு அது விரலால் எடுத்து பாருங்கள். இப்போ அந்த பாகை நம்ம கையில் எடுத்தோன்னா இந்த மாதிரி திக்காக கம்பி பதம் வரணும். இது ரெட்டை கம்பி பதம்னு சொல்லுவாங்க. இதுதான் இது கரெக்டான ஸ்டேஜ். இப்போ அந்த சர்க்கரை பாகு கரெக்டான கம்பி பதம் வந்ததுக்கப்புறமா நம்ம அந்த அரைச்சி வச்ச தேங்காவையும் ரவையும் அந்த சர்க்கரை பாகோட மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா சர்க்கரை பாகோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கோங்க. நான் 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி போட்டிருக்கேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா கைவிடாமல் தேங்காய் பருப்பை கிளறிட்டே இருங்க. பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமாக திக்காயிட்டே வருது. நெய் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கொஞ்சம் நெய் நிறையா சேர்த்திங்கன்னா தேங்காய் பர்பி நல்லா வாசனையாக இருக்கும். பாருங்கள், நல்லாவே திக்காயிட்டு வருது. லாஸ்ட்டாக நெய் ஆட் பண்ணியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா திக்காயிடுச்சு. வானிலையில் ஒட்டாமல் வருது. கிளறும் போது நல்லா ஒட்டவே இல்லை வானிலையில். ஸோ இப்போ இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். ஸோ இப்போ அந்த நெய் தடவி வச்ச பிளேட்டில் இதை போட்டுடலாம். இப்போ முந்திரி பருப்பை தேங்காய் பர்பி மேலே டெக்கரேட் பண்ணிடுங்க. லாஸ்ட்டாக தோசை திருப்பி யூஸ் பண்ணி இந்த மாதிரி கோகோனட் பர்பியை கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது நீங்கள் சூடு ஆறுறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி கட் பண்ணிடணும். சூடு ஆறிடுச்சுன்னா இந்த மாதிரி உங்களுக்கு பீஸ் கிடைக்காது. கோகோனட் பர்பி ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.